வினா இலக்கம் 11. வெற்றிடத்திற்கு பொருத்தமான சொல்லை தெரிவு செய்க. அம்மா காய்கறிகளை கொண்டு வருவதற்கு சந்தைக்கு சென்ற. சரியோ? பிள்ளைகள் கற்பதற்கு பாடசாலைக்கு சென்ற. இதுல அம்மா பிள்ளைகள் எனின். சரியோ? அம்மாவுக்கு பிள்ளைகள் எனின் சந்தைக்கு. சரியா? சந்தைக்கு என்றதுக்கு பொருத்தமானது அம்மா எங்க போனுவாங்க? சந்தைக்கு. அதே மாதிரி பிள்ளைகள் எங்க போனது? பாடசாலை. அப்ப சந்தை என்றதுக்கு பொருத்தமானவங்க 2வது பாடசாலை. வினா இலக்கம் 12. நல்ல பிள்ளைகள் ஆசிரியரின் வார்த்தைகளை செவிமடுக்கின்றனர். பிரசித்தி பெற்ற பாடகர் இனிமையான குரலில் பாடினார். பாட்டு பாடி. நல்ல பிள்ளைகள் சரியும் ஆசிரியரின் வார்த்தைகளை செவிமடுக்கின்றனர். பிரசித்தி பெற்ற பாடகர் இனிமையான குரலில் பாட்டு பாடி. இதுல பிள்ளைகள் பாடகர், பிள்ளைகள் பாடகர். இப்ப பிள்ளைகள் ஆசிரியர் கூறின வார்த்தையில என்ன செய்யணும்? செவிமடுக்கணும். இப்ப பாடகர் தன் இனிமையான குரல்ல என்ன செய்தார்? பாட்டு பாடின. சரி, அப்ப என்னண்டு வரும்? பாடின. வினா இலக்கம் 13. வெற்றிடத்துக்கு பொருத்தமான விடையை தெரிவு செய்யும். சரியா? 13, 14 வெற்றிடத்துக்கு பொருத்தமான விடையை தெரிவு செய்யும். இதுல இலக்கங்கள் தரப்பட்டு 13ஆம் வெளியில இலக்கங்கள் தரப்பட்டிருக்கு. அந்த இலக்கங்களுக்கு இடையில என்ன தொடர்பு, ஏதாவது தொடர்பு இருக்கான்னு பார்க்கணும். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா 2 இருக்கு, இதுல 7 இருக்கு. இதுக்கு இடையில எவ்வளவு வித்தியாசம்? 5. இதுல 7 இருக்கு, இதுல 12 இருக்கு. அப்ப இதுக்கு இடையில எவ்வளவு வித்தியாசம்? 5. 5 கூடு. அதே மாதிரி 7க்கும் 12க்கும் இடையிலேயும் 5 வித்தியாசம், 5 கூடு. 12க்கும் 17க்கும் இடையிலே 5 வித்தியாசம், 5 கூடு. இதுல இந்த இலக்கங்களுக்கு இடையில 5 வித்தியாசம் கூடுதலாக வர வேண்டும். 12ஓட 5 கூட்டினா 17, 17ஓட 5 கூட்டினா 22. 2வது இருக்கு. 14வது கேள்வி பார்ப்போம். இதுல படங்கள் தரப்பட்டிருக்கு. இப்ப இதுல இந்த இடைவெளியில பொருத்தமான படம் எதுவென கேட்கப்பட்டிருக்கு. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இதுல ஒரு வட்டம் தரப்பட்டிருக்கு, அதுல ஒரு கோடு, இதுல 2 கோடு தரப்பட்டிருக்கு, இதுல ஒரு கோடு. இதுல முதலாவதையும் 3வதையும் இணைத்தால் நடுவுல உள்ளது புறப்படும். இங்க வரும் இந்த இதையும் இணைச்சா நடுவுல உள்ளது புறப்படும். அதே மாதிரி 2வது படத்துல பாத்தீங்கன்னா இந்த நிறையில இந்த சதுரத்தையும் இந்த சதுரத்தையும் இணைச்சு சொன்னா இந்த படம் புறப்படும். இதுல 3வது படத்தோட முதலாவதோடையும் 3வதையும் உள்ள கூட்டினா தான் இது வரும். அப்ப நடுவுல வராது தந்துச்சு. இதுல வர வேண்டிய படம் அப்படி இருக்கும். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இதுல உள்ளதை நாங்க அப்படியே வெளியில எடுத்தோம்னு சொன்னா ஒரு வட்டமும் உள்ள ஒரு வட்டம், நிறந்தீட்டப்பட்ட வட்டம் தான் மிச்சம். நிறந்தீட்டப்படாது ஒரு வட்டமும் சின்ன ஒரு வட்டம் தான் உள்ளது. சரியா? அந்த விட 2வது விடைய. ஓர் ஆடியின் பிம்பமாக காட்சி தருகையில் அதே மாதிரி தெரியும் இரு உருக்களும் இரு எழுத்துக்களும் இல்லை. 15வது கேள்வியும் 16வது கேள்வியும் அதே ஒரு கண்ணாடியில ஒன்னே நாங்க வைக்க ஒரு எழுத்தையோ ஒரு படத்தையோ வைக்க அது அதே மாதிரி தெரிகிற உருவம் எதற்கு வெற்றி. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா 2வது படத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இப்படி காட்டப்பட்டிருக்கு ஒரு கோடு. இப்ப இது கண்ணாடியில ஒன்றே காட்டிக்கிட்டா இப்படி மாறி தெரியும். அதே மாதிரி இந்த படம் அப்படித்தான் மாறி தெரியும். இதுல 2வது 3வது என்ன செய்யாது? வராது. இதுல பொருத்தமான விட 1வது வட்டமும் சதுரம் அதே மாதிரி இதை. அதே மாதிரி 16வது கேள்வியில இந்த பி என்ன செய்யும்? இப்படி திரும்பி இப்படி தெரியும். அதே மாதிரி இந்த எண்ணும் என்ன செய்யும்? சரியோ? இந்த முறையில தெரியும். இதுல ஏயும் வச்சிருந்தான் அதே மாதிரி தெரியும். அப்ப 3வது விடையா இருக்கு. வினா இலக்கம் 17, 18 பார்ப்போம். அடைப்புக்குள் இருக்கும் இரு கோளங்களையும் ஒன்றன் மீது ஒன்றாக வைக்கும் போது கிடைக்கும் உருக்களை தெரிவு செய்து. இந்த 2 உருக்களையும் ஒன்றன் மீது ஒன்று வைக்க என்ன உரு கிடைக்கும்? முதலாவது இந்த 2 கோடுலையும் என்ன செய்ய போகுது? இப்படி 3 இப்படி வரப்போகுது, இப்படியும் இப்படியும் வரப்போகுது. இதுல 2வது விட வராது. இதுல இந்த கோடு வரையும். ரைட், இது சரி. அடுத்த இதை கொண்டது இப்படியே
இப்படியும் இப்படி. ஆகவே இதுல மூன்றாவது விடையும் வராது. ஏன்னு சொன்னா இதுல இப்படி இந்த மாதிரியான இலக்கம் வந்திருக்கு. இதுல விட வந்து முதலாவது. நாங்கள் மற்றதையும் பார்ப்போம். இதுல 3 கோடு, மேல இப்படி ஒரு கோடு வரும், அடுத்தது இப்படி ஒரு கோடு வரும், அடுத்தது இப்படி ஒரு கோடு வரும். முதலாவது யார்? அடுத்தது 18ஆம். இதுல ஒரே கோடு தான் இருக்கு. இப்போ 2 நடுவில் இப்படி ஒரு கோடு. அப்ப இந்த H மாதிரி ஒரு விட தான் வரும். இப்போ நாங்கள் கீறி பார்க்கையில 3வது விடையினை கண்டுபிடிச்சிருக்கோம். இதனால நாங்கள் செய்து பார்ப்போம். 2வது படத்துல மேலையும் கீழையும் பிரிவு, 3வது படத்துல மேலும் மட்டுமே. ஆகவே 3வது விடைய வெற்றிடத்துக்கு பொருத்தமான விடையை தெரிவு செய்தால் 19ஆம் கேள்வியை பார்ப்போம். இதுல வந்து இலக்கங்கள் தரப்பட்டுள்ளது. ஒவ்வொரு பட்டியலையும் இலக்கங்கள் தரப்பட்டுள்ளது. 2, 4, 6, 3, 5, 7, 4, 6, 8 சொல்லி இலக்கம் தரப்பட்டிருக்கு. அப்ப இந்த வெற்றிடத்துல வர வேண்டிய இலக்கம் எப்படி வரும் சொல்லி கேட்கு. இதுல வேற இதுல முதலாவது இலக்கம் ஒவ்வொரு பட்டியலையும் முதலாவது இலக்கத்தை வேறும் ஆகும். 2, 3, 4. இப்போ அடுத்த பட்டியல முதலாவது இலக்கம் 5ல் தொடங்கும். இப்போ 3வது விட பெற. ஒவ்வொரு பட்டியல 2வது இலக்கத்தை பெற 4, 5, 6. 5 பிறகு 6 பிறகு என்னென்று வரும்? 7 வரும். அப்ப இது விட 2 ஆகும். நம்ம அடுத்ததையும் பார்ப்போம். 3வது பட்டியல உள்ள இலக்கத்தை பார்ப்போம். 6, 6க்கு அடுத்தது 7, 7க்கு அடுத்தது 8, 8க்கு அடுத்தது 9. 2வது யார்? யுவாக்கள். ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, சனிக்கிழமை. இதுல 2 இடைவெளிகள் தரப்பட்டு ஞாயிற்றுக்கிழமை பிறகு என்ன வரணும்? திங்கட்கிழமை வரும். ஆனா திங்கள் இதுல தரப்பட்டு செவ்வாய் வந்து செவ்வாய்க்கிழமை பிறகு புதன்கிழமை. இது வந்து ஒன்றை விட்டு ஒரு நாள் என்ன செய்யணும்? போடும். வியாழக்கிழமை பிறகு வெள்ளி வரும். இப்போ வெள்ளி இதுல இல்லை. சனிக்கிழமை பிறகு ஞாயிறு வரணும். ஞாயிறுக்கு அடுத்த நாள் திங்கள் எழுது. ஞாயிறை விட்டு திங்கள். திங்களுக்கு அடுத்த நாள் செவ்வாய் வரணும். அப்ப செவ்வாய் எழுதணும். புதன் எழுது. திங்கட்கிழமையும் புதன்கிழமையும் என்ற 2வது விடை பொருத்தப்பட்டது.